Hello students, welcome to AA Max. இன்னைக்கு 9th standardல algebraல exercise 3.1ல வந்து 7th sum பார்க்கலாம். சரிங்களா? What should be added to 2x cube plus 6x square minus 5x plus 8 to get 3x cube minus 2x square plus 6x plus 15 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பாலினாமியலோட எந்த பாலினாமியலை ஆட் பண்ணால் நமக்கு இந்த பாலினாமியல் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம சம் பார்க்கலாமா ஃபஸ்ட்டு? ஸோ இங்கே பாருங்கள், நான் இதை வந்து அந்த ஃபஸ்ட்டு பாலினாமியில் நான் P of Xஐ எடுத்துக்கிட்டேன். எதை நம்ம கண்டுபிடிக்கணுமோ அதை வந்து நான் Q of Xஐ எடுத்திருக்கேன். ஓகேங்களா? அண்ட் தென் வந்து அந்த தேர்ட் பாலினாமியில் இருக்குங்களா R of X, அதை வந்து நான் வந்து R of Xஐ எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து இதுக்கு ஒரு சின்ன ஃபார்மேட் இருக்குது, அதை பண்ணிடலாம். ஓகேங்களா? P of X is plus Q of X is equal to R of X அப்படின்னு பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? Q of X தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம வந்து Q of X is equal to R of X. இந்த P of X வந்து நமக்கு இங்கே வரும்போது மைனஸ் P of Xஆக வரும். ஓகேங்களா? ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுங்களா? ஸோ நம்ம Q of X தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம Q of X போட்டுட்டு R of X இங்கே கொண்டு வந்துட்டு இங்கே P of Xை நம்ம வந்து மைனஸில் கொண்டு வந்திருக்கோம். அவ்வளோதான். சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இந்த R of Xையும் P of Xக்கும் நம்ம என்ன பண்ணலாம்? சப்ட்ராக்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ R of X நமக்கு என்ன இருக்கீங்க? 3x cube minus 2x square plus 6x plus 15. நெக்ஸ்ட்டு P of X என்ன கொடுத்துருக்காங்க? 2x cube plus 6x square minus 5x plus 8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? ரெண்டுத்தையுமே சப்ட்ராக்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ ப்ளஸ்ஸாக இருக்கிறது நமக்கு மைனஸ் ஆகும், ப்ளஸ்ஸாக இருக்கிறது இங்கே மைனஸ் ஆகிடுச்சு. ஸோ இங்கே மைனஸ் சைன் வந்து நமக்கு இங்கே ப்ளஸ் ஆகிடுச்சு, இங்கே ப்ளஸ் வந்து இங்கே மைனஸ் ஆகிடுச்சு. அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து மைனஸ் பண்ணி போட்டுடலாமா? ஸோ இப்போ இதுக்கு நமக்கு வர ஆன்சர் என்ன? Q of X. ஓகேயா? ஸோ 3லேருந்து 1 மைனஸ் பண்ணோம், 3லேருந்து 2 நம்ம வந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 1 கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு மைனஸ் மைனஸ். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்? ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணி போட்டுருவோம். அப்போது 8x ஸ்கொயர் மைனஸ். ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ளஸ் ப்ளஸ் இருக்குது. ஸோ 6ஐயும் 5ஐயும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 11x. நெக்ஸ்ட்டு வந்து 15லேருந்து 8 வந்து சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 7. இந்த பிக் நம்பருடைய சிம்பிள் வந்து நம்ம இங்கே போட்டாச்சு. அவ்வளோதான். அப்போது நம்மளுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா Q of X is equal to x cube minus 8x square plus 11x plus 7. அவ்வளோதான். சரிங்களா? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுங்களா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? 8th sum பாருங்க. What must be subtracted from 2x power of 4 plus 4x square minus 3x plus 7 to get 3x cube minus x square plus 2x plus 1 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ லாஸ்ட் சம்மில் வந்து நமக்கு ஆடட் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த சம்மில் வந்து நம்மளை சப்ட்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து எந்த பாலினாமியல் அப்படின்றத நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த சம் பார்த்துடலாமா? ஸோ நான் ஃபஸ்ட்டு பாலினாமியில் P of Xஐ எடுத்துக்கிட்டேன். நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது வந்து Q of Xஐ எடுத்துக்கிட்டேன். அண்ட் தென் வந்து அந்த தேர்ட் ஒன் வந்து R of Xஐ எடுத்துக்கிட்டாச்சு. ஓகேங்களா? ஸோ இதை சால்வ் பண்ணிடலாமா இந்த சம்மை? இப்போ எப்படி பண்ணுவோம்? நம்ம வந்து ஃபஸ்ட்டு P of X மைனஸ் Q of X is equal to R of X அப்படின்னு போட்டுருவோமா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இந்த R of Xும் P of Xும் நமக்கு இங்கே வந்துடும். இந்த Q of X வந்து இந்த பக்கம் வந்துடும். ஓகேங்களா? ஸோ P of X இங்கே வந்து ப்ளஸில் இருக்க R of X வந்து இங்கே நமக்கு வரும்போது மைனஸ் ஆகும். ஸோ மைனஸ் R of X is equal to இங்கே மைனஸில் இருக்கிற Q of X வந்து நமக்கு இங்கே வரும்போது என்னவாகும்? ப்ளஸ் ஆகும். ஸோ Q of X. ஸோ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது என்ன? Q of X தான். அதை நம்ம வந்து கொண்டு வந்தாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து P of Xையும் R of Xையும் நம்ம என்ன பண்ணலாம்? சப்ட்ராக்ட் பண்ணி ஃபைனல் ஆன்சர் கொண்டு வரலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இப்போ இந்த P of Xயில் வந்தும் R of Xையும் நம்ம பார்க்கணும். ஸோ நமக்கு வந்து பவரில் பார்க்கணும். ஓகேங்களா? பவரில் வந்து நமக்கு எது கரெக்டாக இருக்குதான்னு நம்ம பார்க்கணும். இப்போ இங்கே 4 கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து 2 கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன சேர்க்கணும்? 3 சேர்க்கணும் இல்லையா பவரில்? ஸோ 4 3 2 1 அப்படி தானே நமக்கு ஒரு கண்டினியூஷனாக போகணும். ஸோ அதை வந்து நம்ம சால்வ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு P of X is equal to, ஸோ இங்கே 4 கொடுத்தாச்சு, 2x power of 4. நெக்ஸ்ட்டு என்ன இல்லை? x cube இல்லை. அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன சேர்ப்போம்? 0x cubeன்னு சேர்ப்போம். ஓகேங்களா?
நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்துறாங்க. ஸோ அப்போ 4x ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் 7. ஸோ இங்கே கரெக்டாக வந்துச்சு பார்த்தீங்களா, 4 3 2 1 அப்படின்னு கரெக்டாக வந்துச்சு. ஸோ நம்பர் அப்படின்னு கரெக்டாக வந்துச்சு. ஸோ ஓகேங்களா. ஸோ நம்ம ப்ராப்பராக வந்து கொண்டு வந்துட்டோம். ஸோ இல்லாத இடத்துல இந்த பவரில் வந்து இல்லாத இடத்துல நம்ம என்ன சேர்த்துக்கணும், 0xன்னு சேர்த்துக்கணும். அவ்வளோதான். ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன, r of x. ஸோ r of xல நமக்கு என்ன இல்லை, எக்ஸ் பவர் ஆஃப் 4 இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், 0x பவர் ஆஃப் 4ன்னு நம்ம வந்து சேர்ப்போம். ஓகேங்களா. ஸோ எக்ஸ் கியூப் இருக்குது இல்லையா, ஸோ 3x கியூப்னு இருக்குது. ஸோ அதை கொண்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. ஸோ எக்ஸ் ஸ்கொயரை கொண்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ப்ளஸ் 2x இருக்குது, அதை போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு நம்பர். அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ இந்த சைன் எல்லாம் மாற்றி நம்ம வந்து சப்ட்ராக்ட் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து ப்ளஸ்ஸாக இருக்கிறது இங்கே மைனஸ் ஆகும், இங்கே மைனஸ் ஆகும், இங்கே ப்ளஸ் ஆகும், இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கிறது மைனஸ் ஆகும், அதே மாதிரி இங்கேயும் மைனஸ் ஆகும். ஓகேங்களா. ஸோ இப்போ 2லேருந்து நம்ம 0 வந்து நம்ம மைனஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 2x பவர் ஆஃப் 4 தான் கிடைக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் 3லேருந்து 0 வந்து நம்ம மைனஸ் பண்ணோம்னா 3x கியூப் தான் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 4யும் 1யும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 5x ஸ்கொயர் கிடைக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன, 3யும் 2யும் ஆட் பண்ணோம் நமக்கு என்ன கிடைக்கும், 5x. ஸோ மைனஸை கொண்டு வந்துடணும். ஓகேங்களா. ஸோ 7லேருந்து 1 வந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன நமக்கு 6. அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய q of x. ஓகே. ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் ஆன்சர். ஓகேங்களா. ஸோ பவரில் வந்து என்ன நம்பர் இல்லையோ அதை அந்த இடத்துல வந்து நம்ம 0 போட்டு எக்ஸ் போட்டு அதை வந்து நம்ம ப்ராப்பராக கொண்டு வந்துடணும். அவ்வளோதான். சரிங்களா. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா. நெக்ஸ்ட் சம் பாருங்கள், மல்டிப்ளை த ஃபாலோவிங் பாலினாமியல்ஸ் அண்ட் ஃபைண்ட் த டிகிரி ஆஃப் த ரீசனட் பாலினாமியல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 2 சம்ஸ்லேயும் நமக்கு வந்து ஆட் கொடுத்துருந்தாங்க, சப்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் வந்து இப்போ 9th சம்மில் என்ன இருக்குது, நமக்கு மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து இங்கே 2 டேர்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும், ரெண்டுத்தையுமே வந்து மல்டிப்ளை பண்ணி நம்ம ஃபைனல் ஆன்சர் கொண்டு வரணும். ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்க்கலாங்களா. இங்கே பாருங்கள், p of x is equal to x square minus 9, q of x is equal to 6x square plus 7x minus 2 அப்படின்ட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு p of xையும் q of xையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாமா. ஸோ p of x into q of x. ஓகே. ஸோ p of xல நமக்கு என்ன இருக்குது, x ஸ்கொயர் மைனஸ் 9 அப்படின்ட்டு இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதை போட்டுடலாமா. ஸோ x ஸ்கொயர் மைனஸ் 9. நெக்ஸ்ட் into q of xல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 6x ஸ்கொயர் ப்ளஸ் 7x மைனஸ் 2ன்ட்டு இருக்குது. ஓகேயா. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம வந்து இந்த எக்ஸ் ஸ்கொயரோட இந்த டேர்மை நம்ம வந்து சப்ட்ராக்ட் மல்டிப்ளை பண்ணணும். அதே மாதிரி இந்த மைனஸ் 9ஓட நம்ம இது எல்லாத்தையுமே என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா. ஸோ பண்ணிடலாமா. ஸோ எக்ஸ் ஸ்கொயரோட இப்போ என்ன பண்ணுவோம், எக்ஸ் ஸ்கொயர் இதை வந்து 6x ஸ்கொயர் ப்ளஸ் 7x மைனஸ் 2 மல்டிப்ளை பண்ணியாச்சா. நெக்ஸ்ட் அடுத்தது என்ன, மைனஸ் 9 இருக்குது. ஸோ மைனஸ் 9ஓட இது 3 நம்பரையும் நம்ம என்ன பண்ணுவோம், மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 6x ஸ்கொயர் ப்ளஸ் 7x மைனஸ் 2. அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், எக்ஸ் ஸ்கொயரோட 6 7x இந்த 2 வந்து நம்ம என்ன பண்ணுவோம், மல்டிப்ளை பண்ணுவோம். இன்செட் மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா. ஸோ பண்ணிடலாங்களா. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் 6x ஸ்கொயர் நமக்கு என்ன வரும், 6x. மல்டிப்ளையில் வந்து பவரில் நமக்கு வந்து நம்பர்ஸ் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணிக்கணும், ஆட் பண்ணிக்கணும். அப்போ 2 நமக்கு என்ன 4. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் 7x ஸ்கொயர் 7. அப்போது 7x 2ம் 1ம் இங்கே இருக்கும். அப்போ நமக்கு இங்கே என்ன வரும், 3ன்னு வரும். ஓகேங்களா. பவரில் நெக்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2. அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வரும், 2x ஸ்கொயர். அவ்வளோதான். ஓகேங்களா. நெக்ஸ்ட் மைனஸ் 9 6. ஸோ 9 6 நமக்கு என்ன 54. இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. ஸோ அதை அப்படியே போட்டுடணும். நெக்ஸ்ட்டு 7 9s என்னது நமக்கு 63. ஸோ நம்ம வந்து 63ன்னு போட்டாச்சு. அப்போ எக்ஸ் போட்டுக்கணும். ஓகேங்களா. 9 2s என்ன நமக்கு 18. ஸோ 9 2s 18 நம்ம இங்கே வந்து கொண்டு வந்தாச்சு. ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் ஸ்டெப்பு 6x பவர் ஆஃப் 4 அப்படியே போட்டுடணும். ப்ளஸ் 7x கியூப் அப்படியே வந்துடணும். இங்கே பாருங்கள், மைனஸ் 2x ஸ்கொயர், இங்கே மைனஸ் 54x ஸ்கொயர். ஸோ இந்த எக்ஸ் ஸ்கொயரும் இந்த எக்ஸ் ஸ்கொயரும் வந்து காமனாக இருக்குது. ஸோ நம்ம வந்து காமனான ஒரு எக்ஸ் ஸ்கொயர் எடுத்துகிட்டு பிஃபோராக இருக்கிற நம்பரை நம்ம என்ன பண்ணிடலாம், ஆட் பண்ணி போடணும். ஸோ 2வையும் 54ஐயும் நம்ம ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 56. ஓ எக்ஸ் ஸ்கொயரை நம்ம வந்து காமனாக எடுத்துக்கிட்டாச்சு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு
63x ப்ளஸ் நெக்ஸ்ட் என்ன இருக்குது 18 அவ்வளோதான் சரிங்களா. இப்போது நமக்கு இது டிகிரி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களே. ஸோ டிகிரி என்ன, அதாவது டிகிரின்னு என்னென்னு தெரியலையா உங்களுக்கு, பவரில் வந்து எது ஹையஸ்ட்டு ஃபார்மோ அதை வந்து எடுத்து எழுதணும். ஸோ நமக்கு இதில் ஹையஸ்ட் நம்பர் எது, இங்கே 4. ஸோ அப்போ 4 தான் வந்து நமக்கு இதோடைய ஃபைனல் ஆன்சர். ஓகேங்களா, அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுங்களா. நெக்ஸ்ட் சப்யூஷன் பார்க்கலாமா. பாருங்கள், f of x is equal to 7x plus 2, g of x is equal to 15x minus 9 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு f of x into g of x வந்து என்ன பண்ணுவோம், மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகேயா. ஸோ f of xக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 7x plus 2ன்னு கொடுத்துருக்காங்க, into g of xக்கு 15x minus 9 கொடுத்தாச்சு. ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், இப்போ மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 7xோட இதை மல்டிப்ளை பண்ணணும், அண்ட் தென் வந்து 2ஓட இதை மல்டிப்ளை பண்ணணும், அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ 7x இன்ட்டு 15x மைனஸ் 9 ப்ளஸ் நெக்ஸ்ட் என்ன இருக்குது 2ஓட என்ன பண்ணுவோம், இந்த 15x மைனஸ் 9 வந்து மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ இப்போது இன்செட் எல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ 7 15s ஆர் நமக்கு என்ன வரும், 105. ஸோ வந்து பவரில் நமக்கு இங்கே வந்து என்ன இருக்கும், 1 இருக்கும். அப்போ நம்ம ஆட் பண்ணோம்னா இங்கே என்ன வரும், 2ன்னு வரும். நெக்ஸ்ட் 9 7s ஆர் 63. ஸோ எக்ஸ் போட்டாச்சு, அவ்வளோதான். ஓகேயா. ஸோ நெக்ஸ்ட் 15 2s ஆர் நமக்கு என்ன 30. ஸோ இந்த எக்ஸை வந்து கொண்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் 9 2s ஆர் 18. ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், 105 எக்ஸ் பவர் ஆஃப் 2 மைனஸ், ஸோ இந்த எக்ஸும் வந்து நமக்கு என்னவாக இருக்குது, காமனாக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு எக்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. 63லேருந்து 30 வந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 33x. ஓகே. ஸோ லாஸ்ட்டாக ஃபைனலாக என்ன இருக்குது, மைனஸ் 18. அவ்வளோதான். ஓகேயா. ஸோ இதுக்கு நம்ம டிகிரி எழுதணும் இல்லையா. ஸோ டிகிரி வந்து நமக்கு பவரில் வந்து என்ன ஹையஸ்ட்டோ இருக்கோ அதை எடுத்து எழுதணும். நமக்கு இங்கே ஹையஸ்ட் நம்பர் என்ன இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஸோ நம்ம 2ன்னு எழுதியாச்சு, அவ்வளோதான். ஓகேயா. ஸோ இந்த சம் புரிஞ்சுதான். நெக்ஸ்ட் சப்யூஷன் பார்க்கலாமா. ஸோ தேர்ட் ஒரு சம் பாருங்கள், h of x is equal to 6x square minus 7x plus 1, f of x is equal to 5x minus 7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம h of xயும் f of xயும் நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ இதை எழுதிக்கலாம் இப்படி. நெக்ஸ்ட் h of xயில் நமக்கு என்ன இருக்குது, 6x square minus 7x plus 1ன்னு இருக்குது. ஓகேவா. அதை இங்கே போட்டாச்சு. நெக்ஸ்ட் இன்டூ f of xயில் வந்து நமக்கு 5x minus 7 இருக்குது, அதையும் நம்ம போட்டாச்சு. ஓகேயா. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், இந்த 6x ஸ்கொயர்லேருந்து இதை வந்து மல்டிப்ளை பண்ணுவோம், மைனஸ் 7xலேருந்து மல்டிப்ளை பண்ணுவோம், அதுக்கப்புறம் வந்து ப்ளஸ் 1லேருந்து இதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ நம்ம எடுத்து செப்பரேட்டாக எடுத்து போட்டுடலாமா. ஸோ 6x ஸ்கொயர் இன்டூ 5x மைனஸ் 7. ஓகே. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 7x மைனஸ் 7x. ஸோ மைனஸ் 7xோட 5x மைனஸ் 7 என்ன பண்ணுவோம், மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குது, பேலன்ஸ் ப்ளஸ் 1 இருக்குது. ஸோ ப்ளஸ் 1ஓட 5x மைனஸ் 7 வந்து என்ன பண்ணுவோம், மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகேயா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இன்சைடு எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா. ஸோ 5 6 ஆர் 30x, பவரில் நமக்கு என்ன இருக்குது, 2 இருக்குது 1 இருக்குது. ஸோ ஆட் பண்ணோம்னா நமக்கு 3. நெக்ஸ்ட் மைனஸ் 7 6 ஆர் 42. ஸோ இந்த எக்ஸ் ஸ்கொயரை போட்டணும். ஓகேவா. நெக்ஸ்ட் 7 5s ஆர் 35x, இங்கே பவரில் நமக்கு என்ன இருக்கும், 1 இருக்கும். ஸோ இப்போ ஆட் பண்ணோம்னா நமக்கு 2. ஓகே. நெக்ஸ்ட்டு 7 7s ஆர் 49xை அப்படியே போட்டணும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் 1 5x ஆர் 5x மைனஸ் 1 7s ஆர் 7. அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி வரும், 30x cube. ஸோ இங்கே பாருங்கள், இந்த எக்ஸ் ஸ்கொயரும் நமக்கு என்னவாக இருக்குது, காமனாக இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு எக்ஸ் ஸ்கொயர் எடுத்துப்போமா. ஸோ அப்போ 42வையும் 35வையும் நம்ம என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணுவோம். 42வையும் 35வையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 77. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் இந்த எக்ஸும் நமக்கு காமனாக இருக்குது. ஸோ நம்ம ஒரு எக்ஸை எடுத்துப்போம். 49ஐயும் 5வையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன ஃபைண்ட் அவுட் ஆகுது, 54 நமக்கு வந்து வருது. ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, -7. அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ஸோ நம்ம இதுக்கு டிகிரி எழுதணும் இல்லையா. ஸோ டிகிரி வந்து ஹையஸ்ட் பவர் என்ன இருக்குது, 3. அப்போது த ஃபைனல் ஆன்சர் இஸ் 3. ஓகே. ஸோ இந்த சம்மோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். அடுத்தடுத்த சம்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட ஏஏ மேக்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.